என்ன என்ன பண்ண போறேன்? ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லு. பிரக்யாவை அப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லு. பண்றேன். நிக்கல் இவன் பயத்துல உண்மையை சொல்லிட்டானா அதோட நம்ம கதை முடிஞ்சது. இப்ப நீ தள்ளி போகலனா அவன் சொன்னாலும் சொல்லனாலும் நாம கண்டிப்பா மாட்டுவோம். பிரக்யாக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? எதுக்கு தப்பான வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன்? சொல்லிடுறேன். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என்ன முதல்ல இறக்கி விடுங்க. நீ யாருன்னு சொல்லு. நான் டீச்சர் இல்ல, ஒரு சாதாரண ஆக்டர். எனக்கு பிரக்யாவுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. நான் வேணும்னே அவங்க மேல பழி போட்டேன். அங்க பாத்தீங்களா அத்தை? தலைகீழ தொங்க விட்ட உடனே நடிப்பெல்லாம் மறந்து போச்சு, ஒரிஜினாலிட்டி வெளியில வந்துருச்சு. ஐயோ வேண்டாம் அபி, அவனை விட்டுரு. ஏன் இப்படி எல்லாம் பண்ண? நீங்க முதல்ல கீழே இறக்கி விடுங்க. நான் உனக்கு என்ன பண்ணியா? அபி செத்துற போறான். ப்ளீஸ் விடு. பிரபா, வேண்டாம் அபி. அபி please, சொல்றத கேளு. அவனை விடு. சரி இப்ப சொல்லு. இந்த மாதிரி பொய் சொல்லி நடிக்கிறதா என்னோட பொழப்பு. இப்படி நடிச்சா அதிகமா பணம் தரேன்னு சொன்னாங்க, அதனால தான் நடிச்சேன். உனக்கு பணம் கொடுத்தது யாருன்னு சொல்லு. முடிஞ்சு போச்சு தனு. இவன் எல்லா உண்மையும் சொல்ல போறான். தப்பிக்கவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டேன். அபி என்ன பண்ற? கொஞ்சம் யார் பொறுமையா பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லு. இரு. சொல்றேன் அபி, அவன் எதையும் சொல்ல மாட்டான்டா. ஏன்டா சொல்ல மாட்டான்? அவன் டீச்சர் இல்ல ஆக்டர், பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணான்னு சொன்னான்ல. இதையே சொல்ல மாட்டான். யாரா பணம் அவன் கொடுத்தா? கண்டிப்பா உண்மையை சொல்ல மாட்டான். போய் மட்டும் தான் சொல்லுவான். விட்டா அவனை கொண்டு இருப்ப போல இருக்கே. அப்ப அவன் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே விட்டுற சொல்றியா? இல்ல அபி, நான் அந்த மாதிரி சொல்லல. இதையெல்லாம் இவன் தனியா பண்ணல, யாரோ சொல்லி தான் பண்ணிருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கேம் முடியும். யார் அது? பிரக்யாவுக்கு எதிராக இத்தனை நாளை இவனை வச்சு கேம் ஆடினவங்க கண்டிப்பா நம்ம வீட்டை சேர்ந்தவங்க தான். அது வேற யாரும் இல்ல அபி, இந்த தனுவும் நிக்கலும் தான். வாடா. அபே, இப்ப கேளுவன. இந்த சுந்தர் என்னதான் நம்ம கிட்ட போய் சொன்னாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் அவன் மேல அப்படி என்னதான் நம்பிக்கை? எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்? என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? பிரக்யா மேல பழிய போட்டது நீங்க தானே? அன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருக்குன்னு சொன்ன நீங்க இன்னைக்கே சைலண்டா இருக்கீங்க. ஏன் சைலண்டா இருக்க? இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்ததா நீ தானே சொன்ன. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேரே இல்லாதப்போ நீ அந்த பேக் சுந்தர பிரக்யாவோட எங்க வச்சு பார்த்த? கேக்குறல தனு, சொல்லு. இவன் யாரு? இவன் இங்க வந்ததுக்கு காரணம் யாரு? அபி, எனக்கு அது தெரியாது அபி. ஒரு நாள் நான் வெளியே போனப்ப பார்க்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனது நான் பார்த்தேன் அபி. அதுதான் நான் சொன்னேன். அந்த சுந்தரை பார்த்ததே இல்லைன்னு பிரக்யா அவ்வளவு தூரம் அடிச்சு சொல்லும் போது நீ மட்டும் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்ல ஒன்னா பார்த்தேன்னு சொல்றியே, அது எப்படிமா? அன்னைக்கு வாக்கிங் போகும்போது கூட இவனை பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. சரி நீ சொல்லு, உனக்கு அவளை தெரியும்ல? அது வந்து சார், நான் பார்ட் டைமா சேல்ஸ்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு சமயம் அவங்கள பார்த்து பேசும்போது தான் இந்த போட்டோவை எடுத்துட்டாங்க. போட்டோ எடுத்ததெல்லாம் ஓகே, ஆனா யார் எடுத்தது? ஓ, ஆப்வியஸ்லி போட்டோவை நிக்கல் தான் எடுத்துக்கணும், இஃப் ஐ எம் நாட் ராங். இல்ல பிரபா, நீ நினைக்கிற மாதிரி அந்த போட்டோஸை நான் எடுக்கல. என்ன நிக்கல், எதுக்கு இப்படி அப்பட்டமா போய் பேசுற? அன்னைக்கு பார்ட்டில இருக்கும்போது நீ தானே எங்க கிட்ட சொன்ன. தனு சொன்னதால தான் பிரக்யாவையும் சுந்தரியும் நீ போட்டோ எடுத்ததா சொன்னியே. ஆனா இப்ப மாத்தி சொல்றியே. அன்னைக்கு பார்ட்டில நீ இல்லாததால நான் சொன்னதை உனக்கு யாரும் மாத்தி சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அந்த போட்டோஸை நான் எடுத்தேன்னு சொல்லல, ஆளை வச்சு எடுத்ததா தான் சொன்னேன். இதுக்காகவே ஒரு டிடெக்டிவை ஹையர் பண்ணேன். ஏன்னா இது என் ஃப்ரெண்டோட குடும்பமும் அவன் மான மரியாதையும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நான் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிட்டேன். இன்ஃபேக்ட் எனக்கு இதுல விருப்பம் இல்லை. தனு சொன்னதுனால தான் நான் இதுல இன்வால்வ் ஆனேன்னு அன்னைக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்க நான் இல்ல, யார் இந்த போட்டோஸை பார்த்தாலும் இதோ இங்க நிக்கிற இந்த சுந்தருக்கும் பிரக்யாக்கும் அஃபேர் இருக்குன்னு சந்தேகம் வரதா செய்யும். அது இங்க இருக்க யாராலையும் மறக்க முடியாது. ஒரு ஃப்ரெண்டா இதை என் கடமையா நினைச்சேன். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும்
நான் செஞ்சது தப்புதான் அபி நினைச்சானா அதை பத்தி கவலை இல்ல. ஆனா அபி இது Stop it. இதுக்கு மேல ஒரு வார்த்தையும் பேசாத. இப்போ இங்க பேச வேண்டியது இவன் மட்டும்தான். மரியாதையா இங்க நடந்த எல்லாத்துக்கும் யாரு காரணம்னு சொல்லிடு. நிக்கில் சொன்னா இல்ல இப்படி பண்ண சொல்லி தனு உனக்கு பணம் கொடுத்தாளா? என் குடும்பத்துல இருக்கிறவங்க கொடுத்தாங்களா இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது உனக்கு பணம் கொடுத்தாங்களா? மரியாதையா சொல்லிடு, இல்ல நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். எதுக்காக ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருக்க? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? குமான் சொல்லு, இல்லனா இந்த இடத்துல உனக்கு சமாதி கட்டி. அபி என்ன பண்ற? இந்த விஷயத்துல நீ தலையிடாத, இவன் உயிரோட இருக்க கூடாது. எல்லாம் செத்துறணும். பிரபா நீ ஒரு வேலை பண்ணு, உடனே கமிஷனருக்கு கால் பண்ணு. உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இதுல யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியற வரைக்கும் யாரும் இங்க இருந்து நகரக்கூடாது. பிரபா போன் பண்றா. என்னங்க அபி உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நில்லு. எவ்வளவு தைரியம் ஓடிய போற? ஏன் அடிக்கிறீங்க? இந்த கட்டையை இப்ப நீ புடி. அவங்க எல்லாரும் வெளியில வர நேரத்துல இந்த கட்டையை வச்சு என்ன அடி. உங்களை எப்படி சார்? அபி அவனை விட்டுற கூடாது, சீக்கிரமா வா. சீக்கிரம் அடி, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். எங்க போற? மரியாதையா அடி. யாருக்கு என்னாச்சு? பிடிக்க விடாதீங்க, சீக்கிரம் அவனை பிடிக்க. அவனை பிடிக்க விடாதீங்க. தனு கால் தி ஆம்புலன்ஸ். சீக்கிரம் கால் பண்ணுங்க. சிஸ்டர், தனு இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க மேடம், பயப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. I'm sorry. ப்ளீஸ் நீங்க சாரி கேட்காதீங்க. சரி அதெல்லாம் விடு, நீ எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன? நீ நேரடியாவே என்கிட்ட வந்து நான் தனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாமே. சொல்லலனாலும் உங்களுக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ண, நீங்க தான் புரிஞ்சுக்கல. அப்படியா? இந்த விஷயத்தை புரிய வச்சியா? நீங்க என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டீங்க, நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஓ, அதனாலதான் எனக்கு டிவோர்ஸ் தரலையா? லைஃப் ஃபுல்லா நீ என்ன எம்ப்ளாயியா வச்சிருக்கணும் தான் டிவோர்ஸ் தரலையோன்னு நினைச்சேன். எம்ப்ளாயியா எப்ப வேணா வச்சுக்கலாமே, ஆனா டிவோர்ஸ் கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு காரணம் தான் இருக்க முடியும். உங்களுக்கு தான் அது புரியவே இல்லை. அது அந்த டைம்ல புரியல. ஆனா அதுக்காக கண்டவன நீ பாய் ஃப்ரெண்டா கூட்டிட்டு வரும்னு நான் நினைக்கல. நான் ஒன்னும் அவனை பாய் ஃப்ரெண்டா நினைக்கலன்னா அப்படியே பிஹேவ் பண்ண. நீங்க ஏன் தனு சொன்னதை நம்புனீங்க? நீங்க மட்டும் நம்பாம இருந்திருந்தா நான் அந்த சுந்தர என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். என்னால வேற என்ன பண்ணிருக்க முடியும்? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க, ஒருத்தர் மாத்தி நிறைய போட்டோஸ் எடுத்தீங்க. அதனால தான் நான், ஒருவேளை நீ என் இடத்துல இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? நான் உங்க இடத்துல இருந்திருந்தா நேரடியாவே ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டிருப்பேன். தனுக்கும் எனக்கும் அஃபேர் இருக்கா நீ இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லையே. கேட்க வேண்டிய அவசியமே வரல. அதான் கல்யாணம் ஆன 2வது நாள்ல எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களே. அப்படியா? நான் அதையும் சொல்லிட்டேனா? ஆமா. சரி அதை விடு. ஐம் சாரி. நான் தான் சாரி கேட்காதீங்கன்னு சொன்னேன்ல. ஓகே, ஐ அம் நாட் சாரி. ஆனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீ பண்ணணும்னு நினைச்சதா பண்ணிட்ட, பட் பண்ண விதம் தான் தப்பா இருக்கு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தானே, நான் தான் அப்பவே ஒத்துக்கிட்டேனே. குட். என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு, அதை தான் சொன்னேன்.
எதுக்குங்க திரும்ப திரும்ப இதையே சொல்றீங்க? அப்ப நீ என்ன சாரி கூட சொல்ல விட மாட்டியா? இங்க பாருங்க, நீங்க அடிக்கடி எரகால படகா நீந்தி காத்தில் நானும் இறந்தேனே, கடிவாள குதிரையாக எனதா நீ இழுத்தாயே, மாறாத மனமே மானே மடி மேலே விழுந்தேன் நானே, காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே. ஏய் பிரபா, நீ எனக்காக வெயிட் பண்றியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபா. டாக்டர் எனக்கு அதிகமா அடிபடல, வீட்டுக்கு போலான்னு சொன்னாரு. ஐ எம் சோ லக்கி. ஏன்னா அடி கொஞ்சம் மேலேயோ இல்ல கீழே பட்டிருந்தா என்ன வேணும்னாலும் நடந்திருக்கும்னு சொன்னாரு. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். தேங்க்ஸ் so மச். தேங்க்ஸ் a lot. நல்லா ஆக்ட் பண்றான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்காக அவனை தப்பிக்க விட்ட? ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி நடிக்காத. சுந்தர் தப்பிச்சு போய் ஒரு நிமிஷம் கழிச்சு தான் நாங்க எல்லாரும் வெளியில ஓடி வந்தோம். எனக்கு நல்லா தெரியும், நீயே வாலண்டியரா சுந்தர் கிட்ட போய் அவன் கிட்ட சண்டை போட்டு வேணும்னே தலையில அடி வாங்கிட்டு கீழே விழுந்திருக்க. நீ பண்றது எல்லாமே டிராமான்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை நம்ப வேணும் மட்டும் நினைச்சிடாத. குறிப்பா அபி உன்னை நம்பணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நீ பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு நீ இப்ப என்ன பண்ற என்ன பண்ணுவேன்னு நல்லா தெரியும். நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற பிரபா? நீ பார்த்தல, நான் தான் அடிபட்டு கீழே. சரி நிக்கல, நான் இதையும் கண்ணால பார்க்கல. பட் யூ நோ வாட், கடவுள் பார்த்திருப்பாரு. நிச்சயமா அவருக்கு ஒரு ப்ரூஃபும் எங்களுக்கு கொடுப்பாரு. யூ டோன்ட் வரி, உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்காம இருக்காது. எங்களை வேணா நீ ஏமாத்திட்டு தான் நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா அந்த கடவுளை உன்னால ஏமாத்த முடியாது. நீ மாட்டுவ. அப்படி கத்தும் போதோ கதரும் போதோ காப்பாத்த ஒருத்தன் வரமாட்டான். எனிவேஸ் ஆகாஷ், விட்டுடு. இவங்கிட்ட பேசி தேவையில்லாம நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். எப்படியாவது ஒரு ஆதாரம் மாட்டும். அப்ப இவனை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கலாம். விஷயம் நான் நினைச்ச மாதிரியே முடிஞ்சது. எனக்கு எதிராக எந்த ஆதாரமும் உனக்கு கிடைக்க போறதில்ல. அப்படி இருக்கிற ஆதாரத்தை நான் விட்டு வைக்க போறதும் இல்லை. அப்படியே விட்டாலும் உங்க கைக்கு கிடைக்க விட மாட்டேன். தனுவும் சரியான நேரத்துக்கு கீழே விழுந்தா. இப்போ எல்லாரோட கவனமும் அவ பக்கம் திரும்பி இருக்கும். என் உடம்புல எத்தனை அம்பு தொலைச்சாலும் சரி, நீங்க இல்ல அந்த கடவுளை நினைச்சாலும் என்ன ஒன்னும் பண்ண முடியாது. பிரக்யா, ஷீலா, my god, what a pleasant surprise. நீ எப்படி இருக்க ஷீலா? உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? ஹலோ, நான் எங்கேயுமே போகல, இங்கே தான் இருக்கேன். நீ தான் பெரிய ராக் ஸ்டாரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட. என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டியா? என் கல்யாணம் அவ்வளவு அவசரமா நடந்துச்சு. நான் தான் கல்யாணம் பொண்ணுன்னு எனக்கே லேட்டா தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒரு ராக் ஸ்டாரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஓகே தான். ஆனா உன்னை பார்த்தா நீ ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அப்படியே தான் இருக்கேன். சரிவா, உட்காரு. என்ன சாப்பிடுற? இல்ல வேண்டாம் வேண்டாம், காஃபி பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். சரி, அப்புறம் என்ன விஷயம் சொல்லு. ஏய், உன் பொண்ணு இப்ப நல்லா வளர்ந்துருப்பாளே, அவ எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பிரியா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அண்ட் அருண் இஸ் ஒர்க்கிங் இன் a மல்டிநேஷனல் கம்பெனி. எல்லாரும் நல்லா இருக்கும். we are happily married. ஒன்னு சொல்லட்டுமா? அன்னைக்கு நீயும் சரளா ஆண்டியும் நானும் அருணும் லவ் மேரேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கவே மாட்டேன். என் அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நீயும் ஆண்டியும் தான். இதெல்லாம் இப்போதைக்கு பேசிக்கிட்டு, நீ பண்ணது சரின்னு தோணுச்சு, அதான் சப்போர்ட் பண்ணோம். நாங்க உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறோம்? சரி சரி, அதெல்லாம் விடு. சரளா ஆண்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லு. ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கும் அந்த மாடல் தனுக்கு என்னதான் சம்பந்தம்? பாரு பிரக்யா, இதுவும் பர்சனலா இருக்கலாம். அவவும் ஹஸ்பண்டோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இப்பவும் அவ உங்க கூட தான் இருக்கா. இந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். யூ see, உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா ஒரு விஷயம் என்ன உறுத்துது. அவ பிரெக்னெண்டா இருக்காளாம். அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்ப அந்த குழந்தைக்கு யாருதான் அப்பா? என் ஹஸ்பண்ட் தான். என்னப்பா சொல்ற? அது உண்மை கிடையாது. ஆனா அவ தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. என்னையும் என் ஹஸ்பண்டையும் பிரிக்கிறதுக்கு அப்படி பண்றா. What are you saying? அது அவருடைய குழந்தை இல்லைன்னு அபி சாருக்கு எப்படி தெரியாம போச்சு? இவ்வளவு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் போது நீயாவது அவர்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இது சொல்றதுல என்ன ப்ராப்ளம்னு எனக்கு புரியல. ஏன்னா அது அவ்வளவு ஈஸி இல்ல ஷீலா. அந்த தனு எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக பொய்ய கூட உண்மை மாதிரி சொன்னா. நானும் அதை முதல்ல உண்மைன்னு தான் நம்பினேன். இன்ஃபேக்ட் என்னோட ஹஸ்பண்ட் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நானே அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அதனாலதான் இப்ப நாங்க எல்லாருமே ஒரே வீட்ல இருக்கோம். அப்புறம் என்ன, அந்த குழந்தைக்கு உண்மையான அப்பா என் ஹஸ்பண்ட் இல்ல, நிக்கில்னு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து என் ஹஸ்பண்டை ஏமாத்த நினைக்கிறாங்க.
ஆனா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிய வந்துச்சு. பிரக்யா அவங்க பண்ணதை விட நீ பண்றதுதான் பெரிய தப்பா இருக்கு. இதுதான் உண்மைன்னு நீ அவர்கிட்ட சொல்லிருக்கலாமே. என்னால அவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா எக்ஸ்கியூஸ் மீ, என் ஒய்ஃபை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? அவங்க இங்க தான் இருந்தாங்க. அவங்க கிரீம் கலர் சாரியும் கட்டியிருந்தாங்க. யாரு பிரக்யா மேடமா? ஆமாமா. எங்க பாத்தீங்க? அவங்க ஷீலா டாக்டர் கேபின்ல இருக்காங்க. அவங்க அங்க போறத நீங்க பாத்தீங்களா? நான் தான் உங்களை அந்த கேபின்கே கூட்டிட்டு போனேன். Thank you sister. ப்ளீஸ் சிஸ்டர்னு கூப்பிடாதீங்க. ஐ அம் யுவர் பிக் ஃபேன். ஓகே. Thank you sweetheart. சரி, இந்த ஷீலாவை எங்க போனா பிடிக்கலாம்? ஐ மீன் ஷீலாவோட கேபின் எங்க இருக்கு? அது அந்த பக்கம் இருக்கு சார். Thank you darling. இப்ப நீயே சொல்லு, இந்த குழந்தையோட அப்பா நிக்கல்ல நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? You're right. உன்னால வேணா ப்ரூவ் பண்ண முடியாம போகலாம். ஆனா நான் நினைச்சா என்னால ப்ரூவ் பண்ண முடியும். நீ என்ன சொல்ற? I'm a doctor, கைனக். அந்த குழந்தை நிக்கலோடதுன்னு மெடிக்கலா என்னால ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். எப்படி? சிம்பிள், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். சரி ஷீலா, ஆனா தனுவோட பெர்மிஷன் இல்லாம டிஎன்ஏ டெஸ்ட் எப்படி பண்ண முடியும்? தனு தூங்கிட்டு இருக்கும் போதே அவ குழந்தையுடைய சாம்பிளை என்னால எடுக்க முடியும். நான் அப்படி ஒரு சாம்பிள் எடுத்தேன்னு அவளால கண்டுபிடிக்கவும் முடியாது. அதே நேரத்துல அந்த டெஸ்டோட ரிப்போர்ட்ஸை ரிஃப்யூஸ் பண்ணவும் முடியாது. ஆனா ஷீலா, இப்படி பண்றதுனால குழந்தைக்கோ தனுவுக்கோ எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அப்படிலாம் எதுவுமே இல்ல. சிம்பிள் டெக்னாலஜி தான். இதனால குழந்தைக்கோ இல்ல தனுவுக்கோ எந்த ப்ராப்ளமும் வராது. இதுக்கு நான் கேரண்டி. சரி ஷீலா, ஒருவேளை இது ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? உன் கெரியரே ஸ்பாயில் ஆயிடும். உன்னோட வேலை கூட போயிடலாம். பிரக்யா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணப்போ இவ்வளவுலாம் யோசிச்சியா? அப்படி நீ யோசிச்சிருந்தா எனக்கும் அருணுக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. வேண்டாம் ஷீலா, எனக்காக நீ இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உன் வாழ்க்கையே பிரச்சனையில இருக்கும்போது நான் எதை கூட பண்ண மாட்டேன்னா? இனிமே இந்த விஷயத்தை பத்தி நீ கவலையே படாத. இன்னும் 2 நாள்ல டிஎன்ஏ ரிசல்ட் கம்ப்ளீட் ப்ரூஃபா நான் உனக்கு கொடுக்கறேன். அதுக்கப்புறமா தனு வாழ்க்கையில இருக்கவே மாட்டா. உன் புருஷன் உனக்கு தான் சொந்தம். ஷீலா, நான் உண்மையா சொல்றேன். இத்தனை நாளா எனக்கு ஃப்ரெண்டா இருந்தேன்னு இப்ப கடவுள் மாதிரி தெரியற. சரி சரி, ரொம்ப எமோஷனல் ஆயிடாத. ஐ அம் a doctor and I believe in laughter therapy. சந்தோஷமா இரு, சிரிச்சுக்கிட்டே இரு. என் வேலையை நான் இப்பவே ஆரம்பிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் கடவுளே. எனக்கு ஒரு புது வழியை காட்டியிருக்கீங்க. இந்த புது வழியில எந்த தடங்களும் வராம நீங்க தான் பாத்துக்கணும். கூடிய சீக்கிரம் உண்மை எல்லாருக்கும் தெரியணும். ஷீலா, ரொம்ப தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ். தேங்க்யூ so மச். இட்ஸ் ஓகே பிரக்யா. இவரு இப்ப உள்ள வந்தாரு. நாங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருப்பாரா? நீங்க எப்ப இங்க வந்தீங்க? ஏதாவது சொல்லணுமா? அது இருக்கட்டும், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்களுக்கும் நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆமாங்க, தனவை எவ்வளவு கவனமா பாத்துக்கிட்டாங்க. அதான் இங்க வந்தேன். தேங்க்யூ டாக்டர். அப்புறம் உங்களுக்கும் தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு? எனக்காக காஃபி வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல? இந்த காஃபி ஹாட்டா இல்ல கோல்டா? அது ஆக்சுவலி வாங்கும் போது ஹாட்டா இருந்தது. ஆனா உன்னை தேடிட்டே வரும்போது கோல்ட் ஆயிடுச்சு. அதை குடிக்காதீங்க. நாம ஒண்ணு பண்ணலாமா? வெளியில போய் சூடா டீ குடிக்கலாம். வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழையில தான் டீ குடிக்கணுங்க. அது கூடவே சுட சுட சமோசா சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படி ஃபீல் பண்றியா? மழையில டீ சாப்பிடுற சுகமே தனி. லெட்ஸ் கோ. நர்ஸ், அமினோ சிந்தசிஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. அமினோ சிந்தசிஸா? இப்போ எதுக்கு டாக்டர்? பிரெக்னன்சியோட ஏர்லி ஸ்டேஜ்ல ஜெனடிக்கல் ப்ராப்ளம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே டாக்டர் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிப்பாங்க. இப்போ இவங்க லாஸ்ட் ஸ்டேஜ்ல தானே இருக்காங்க. இப்போ எதுக்கு? எங்க டாக்டர் நீயா நானா? நீங்க தான். எந்த டெஸ்ட்டை எப்ப பண்ணணும்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். பேஷண்டோட ஹஸ்பண்ட் இந்த டெஸ்ட்டை ஆரம்பத்துல பண்ணாம விட்டுட்டாரு. இப்ப பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஜெனடிக்கலா ஒரு ஃபேமிலிக்கு வர டிசீஸ் தான் குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்னு அவர் அக்கறை எடுத்துக்கிறாரு. அதே நேரத்துல பேஷண்ட்க்கு இந்த டெஸ்ட்டை நினைச்சு பயம்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ இத பத்தி எதுவுமே இவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை செஞ்சா போதும். ஓகே டாக்டர். ஏங்க
ஏங்க கொஞ்சம் தானே நினைச்சீங்க, அதுக்கே இப்படி பயப்படுறீங்க? நினைஞ்சதுல கோல்டு வந்துருமோன்னு பயப்படுறேன். அப்படியா? 2 நாளாவே கொஞ்சம் கோல்டு இருக்கு. இப்படி ஆக்ட் பண்றதுல நீங்க தான் நம்பர் 1. நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு, நான் தனுவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, ஷீலா இப்ப தனுவோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்துக்கிட்டு இருப்பாளே, இவர் அங்க போக விடாம தடுக்கணும். இப்ப நீங்க போறது சரியா வராது. அது ஏன்னா தனுவுக்கு இன்னும் நினைவு திரும்பி இருக்காதுல்ல. என்னவோ தனு பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு நினைவு திரும்பலங்கிறத பார்த்த மாதிரியே பேசுற. இல்ல, நான் உள்ள போய் பார்க்கலங்க, நான் டாக்டர் போய் பார்த்தேன்ல, அவங்க தான் என்கிட்ட அந்த மாதிரி சொன்னாங்க. 4 மணிக்கு அப்புறம் தான் நினைவு வருமா. அப்படியா? ஆமாங்க, நான் என்ன பொய்யா சொல்றேன்? இதுக்கு முன்னாடி நீ பொய்யே சொன்னதுல பாரு. வேணும்னு தானே நான் தனுவை பார்க்க கூடாதுன்னு தடுக்கிற. உன்னை விட்டு அவளை பார்க்க போறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? நான் சுந்தர பாக்குறது உங்களுக்கு கூட தான் பிடிக்காது. அவன் வீட்ல இருந்தப்போ நீங்க பொறாமப்பட்டதை நான் தான் பார்த்தேன். எனக்கு அவனுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அவனை போய் என் கூட கம்பேர் பண்ணி பேசுற. அவன் ஒரு டம்மி பீஸ். அப்ப உங்களுக்கு சுந்தர பார்த்தா பொறாம எல்லாம் வரல. நீ இங்கே வெயிட் பண்ண, நான் தனுவை பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? நீங்க தான் தனுவை பார்க்க போற, நீங்களே போங்க. முதல்ல என்னாச்சுன்னு காட்டு. உங்ககிட்ட காட்ட மாட்டேன், டாக்டர் கிட்ட தான் காட்டுவேன். டாக்டர் இங்க இல்ல, ராக் ஸ்டார் இருக்கேன்ல. முதல்ல நான் பார்க்கறேன், அப்புறம் டாக்டரை பார்க்கலாம். இப்ப சரியாயிடுச்சு. ஹலோ டாக்டர். ஹலோ, இட்ஸ் டன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நார்மலா இருக்கு. பண்ண வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டேன். அப்ப நாங்க தனுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? ஆஃப் கோர்ஸ். சரி, அப்ப நான் டிஸ்சார்ஜ் ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டு வரேன்.